இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம இருக்கோம். இப்போ இது எங்க இருக்கோம் பார்த்தோம்னா எஸ்எம்எஸ் திருமண மஹால்ல தான் இருக்கோம். எல்லார் வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு உண்டான இடம் வேணும் எல்லாமே சர்ச் பண்ணுவீங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்ல நல்ல அனைத்து வசதி நிறைந்த ஒரு மஹால் வேணும் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் திருமண மஹால்லாம் சொல்லலாம். இது எங்க இருக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டுறோம். அதுபோக நம்ம வீடியோக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. திருப்பூருக்குள்ள ஒரு நல்ல மண்டபம் தெரியுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாப்படியும் நல்லா இருக்கு. சூப்பர். உங்க திருமண மண்டபத்துக்கு வரக்கூடிய சரியான லொகேஷன் சொல்லுங்க அப்படியே. பெருமாநல்லூர் ரோடுங்க. திருப்பூர் வந்து பெருமாநல்லூர் அனைத்து பஸ் ஸ்டாப்பும் அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எஸ்எம்எஸ் திருமல் மகள் அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வருஷ காலமா தான் இப்ப முடிஞ்சிருக்கு. இது 2வது வருஷம் துவங்கி இருக்கிறோம். சூப்பர். 2 வருஷம் ஆச்சுங்களா? 2 வருஷம் 2வது வருஷம் துவங்கி இருக்கிறோம். ஒரு வருஷம் முடிஞ்சது, 2வது வருஷம் துவங்கி இருக்கிறோம். அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 500 மீட்டர் வரலாம். 2வது பாத்தீங்கன்னா பூண்டி ரிங் ரோடு செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு 200 மீட்டர்ல வரலாம். 200 மீட்டர் வரலாம். அடுத்து 3வது ரூட் பாத்தீங்கன்னா கோத்தம்பாளையத்திலிருந்து அதே சேம் 500 மீட்டர்ல வரலாம். ஓகே. 3 வழி. 4வது வழி வந்து பின்னாடி பின்பக்கம் பார்த்தா சக்தி விக்னேஸ்வரர் ஸ்கூல் பொங்குபாளையத்திலிருந்து பின்பக்க வழியே வரலாம். மொத்தம் 4 வழி இருக்கு. 4 வழி இருக்கு. சூப்பர். காற்றோட்டமான நல்ல பின்பக்கம் போற நல்ல தினந்தோப்புக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நம்ம லொகேஷனை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிடலங்க. ஏன்னா 4 வழி சொல்லியிருக்காங்கனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். 4 திசையில இருந்து வந்தீங்கனாலும் இங்க இருந்து வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மண்டபத்தினுடைய கெபாசிட்டி எவ்வளவு? கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2000 பேர் வரைக்கும் ஒரே நேரத்துல ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே. உள்ள சென்ட்ரல் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 600 பேர் அட்டன் டைம்ல உட்காந்து பார்க்கலாம். சேர் போடுறது. ஓகே. 2 சைடும் போட்டுக்கிறது. 2 சைடும் போட்டுக்கலாம். இந்த மண்டபத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கீங்க? ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாத்துக்குமே அலோட் பண்றோம். இப்போ புதுசா நவீனமா முறையில கட்டியிருக்கிறோம். ஓகே. வெளியில பாத்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியா ஒரு சமையல் கூடம் இருக்கு. வெஜிடேரியனுக்கு வந்து மண்டபத்துக்கு உள்ளேயே பின்பக்கமா சமையல் கூடம் இருக்கு. தனித்தனியா வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த ஹால் பாத்தீங்கன்னா இதான் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஹால் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 300 சேர் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 300 பேர் சேர் போட்டுக்கலாம். சென்டர்ல பாத்தீங்கன்னா வந்து சிகப்பு கம்பளம் விரிச்சு வந்து நம்மளோட கெஸ்ட் வந்து வர வைக்கிற மாதிரி சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் பாருங்க செம்ம லுக்குல ஹை குவாலிட்டியில வச்சிருக்காங்க. ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்கரேஷன் பண்றதா. இந்த டெக்கரேஷனுக்கு அவங்களா பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? டெக்கரேஷனுக்கு வந்து இங்க ரெகுலராகவே வந்து ஆள் அமைச்சு வச்சிருக்கிறோம். சீரியல் செட்டு டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்குமே மத்த பக்கம் கொடுக்கறத விட ஒரு ரொம்ப குறைஞ்சபட்சமா நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கைவசம் இருக்கிறாங்க. ஓகே. டெக்கரேஷன் அவங்களே பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படித்தானே? அவங்களோட சாய்ஸ் தான் டிசைன் பண்றது அவங்க பண்ணிக்கிறதா. நம்மளோட நிரந்தரமா ஆள் இருக்கிறதுனால குறைந்த வருமானத்துல அவங்க பண்றாங்க. கல்யாணம் பண்றவங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் அவங்களுக்கு கம்மி பண்ணி தரோம். சூப்பருங்க. இந்த மண்டபம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வெளியிலும் சரி உள்ளேயும் சரி எல்லாமே பக்காவான சூழ்நிலைங்க. வெளியில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. வண்டி போக்குவரத்தாகட்டும் மற்ற ஒரு இதாக இருக்கட்டும் எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறு இல்லாம டிஸ்டர்ப் இல்லாம நடந்து நினைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த மண்டபம் கண்டிப்பா இருக்குங்க. உள்ளரங்கம் பார்த்து நம்ம ஃபுல்லா பார்த்தோம். ஸ்டேஜ் முதற்கண்டு அதே மணமகள் எல்லாம் தனித்தனியா வச்சு அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க. எல்லா சைடும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜன்னல் காற்றோட்டமா இருக்குது. அதே மாதிரி 2 சைடும் பார்த்து எல்லாமே ஜன்னல் காற்றோட்டம் ஃபேன் பார்த்தா அங்கங்க இருக்குது. ஒரு ஸ்வெட்டிங் கூட கண்டிப்பா இங்க இருக்காதுங்க. இந்த ஃபுல் ஹாலில் நான் பார்த்தோம். கீழே போய் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. அதுபோக வந்து டைனிங் ஹால் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணா பாருங்க. மேல என்ன பகுதியில் மேல பாத்தீங்கன்னா தங்குற ரூம் நைட்ல வந்து வெளியூர்காரங்க தங்கறதுக்காக வந்து மேல வந்து ரூம் அட்டாச் பாத்ரூமோட எக்ஸ்ட்ரா ரூம் மேல அமைச்சு கொடுத்துருக்கோம். அட்டாச் பாத்ரூமோட எக்ஸ்ட்ரா ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அது போக இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து வெளியில பெரியவங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரீயா வேணா மேல ஃபேன் போட்டிருக்கோம். காற்றோட்டமா படுத்துக்கலாம். சூப்பர். சகல வசதி இருக்குது. எக்ஸ்ட்ரா ரூம் எத்தனை இருக்குதுங்க? எக்ஸ்ட்ரா ரூம் வந்து ஒரு 4 ரூம் இருக்குதுங்க. 4 ரூம் இருக்குது. சூப்பர். அப்படியே போட்டோ காட்டிங்க. ஓகே. உள்ள ஆள் இருப்பாங்க. உள்ள ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க. உள்ள ஸ்டே பண்ணிருக்காங்க. அதனால உள்ள நம்ம காமிக்க முடியல. எக்ஸ்ட்ரா ரூம் இங்க 2 இருக்குது. மத்த 2 பக்கம் எங்க இருக்குதுங்க? உள்ளே 4 ரூம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எம்டியா வச்சிருக்கீங்க என்ன இடம்? அது வெளியில் பெண்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில கழிப்பிட வசதி இருக்கு. பாத்ரூம் வசதி. ஓகேங்க. தனியா மேல வந்துக்கலாம். பாத்ரூம் வந்துக்கலாம். கீழே இருக்குல்ல? கீழேயும் இருக்குது, மேலே இருக்கு. சூப்பர். பெண்களுக்கு மட்டும் தனியா வச்சிருக்கிறது. கீழே வந்து காமனா பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் கீழ் பகுதியில் இருக்கு. சூப்பருங்க. அப்படியே வந்தீங்கன்னா கீழே நம்ம கார் பார்க்கிங் பார்க்கலாம். கார் பார்க்கிங் மொத்தம் எத்தனை கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒரு 350 கார் வரைக்கும் உள்ள நிறுத்தலாம். அந்த அளவுக்கு காற்றோட்டமான வசதி. ஓகே. மிகவும் விசாலமான கார் பார்க்கிங்.
பாத்தீங்கன்னா இந்த வேலையில இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது கார் பார்க்கிங். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது கார் பார்க்கிங். சூப்பர். எவ்வளவு ஒரு இடம் பாருங்க கார் நிப்பாட்டுறதுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் நமக்கு இருக்கணும். கார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கார் பக்கம் நிப்பாட்ட சொல்றாங்க. ஒரு 4 வருஷம் போட்டாலும் கண்டிப்பா நிப்பாட்டலாம். குறைஞ்சது ஒரு 300 நிப்பாட்டலாம் நினைக்கிறேன். 300 கார் வரைக்கும் சூப்பரா நிப்பாட்டலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா சொன்னாங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம மண்டபத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னா பூரா தென்னந்தோப்பு சூழ்ந்த பகுதி, இயற்கையான சூழல் அமைந்து இருக்கு. காங்கிரீட் பில்டிங், நம்ம மண்டபம் பாத்தீங்கன்னா காங்கிரீட் பில்டிங், சிமெண்ட் சீட் கிடையாது. 2 தளங்களா செயல்படுது. காங்கிரீட் பில்டிங். இது பக்கத்துல இது காட்டுனது வந்து கார் பார்க்கிங். ஓகே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மேலே பாத்தீங்கன்னா தனியா நீ ஒரு பஃபே ஐட்டமே ரெடி பண்ணிக்கலாம். மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பந்தல் போட்டு கூட, ஒரு சாமியான டென்ட் இந்த மாதிரி போட்டு கூட இந்த இடத்துல ஒரு பந்தி வச்சு எத்தனை பேர் உட்காரலாங்க. இதுல இங்க உட்காந்தா அதே 400 பேர் வரைக்கும், 400 பேர் உட்காரலாம். 400 பேர் வரைக்கும் உட்காரலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ 3000 பேர் நீங்க கூட்டினாலும் சரிங்க. கீழே வந்து கீழே எத்தனை பேர் உட்காரலாங்க? கீழே டைனிங் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா 400 பேர், மேல கீழே ஒரு 4 பேர் உட்காரலாம், மேல ஒரு 4 பேர் வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் ஒரே அட்டன் டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவு ஒரு மண்டபமா இருக்குது. ஆனா பட்ஜெட் ரீதியா பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் ரீதி தாங்க. உங்களுக்கு டீடைல் நம்ம கான்டாக்ட் நம்பர் நமக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம், ஸ்கிரீன்ல இருக்கும், கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல் கேட்டுக்கலாம். தண்ணி வசதி பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலாம்? தண்ணி வசதி பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி வசதி இருக்கு. சரி, போர்வெல் வாட்டர் இருக்கு, கார்பரேஷன் வாட்டர் இருக்கு. சூப்பர். தண்ணிக்குன்னு வாடகைக்கு சம்பந்தம் இல்ல. தண்ணி எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, தண்ணி எல்லாமே ஃப்ரீயா? கரண்ட் போடுங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுக்கு தண்ணி எல்லாம் ஃப்ரீ தான். தண்ணிக்கு எல்லாம் சார்ஜஸ் கிடையாது. சூப்பருங்க. நம்ம திருப்பூர்ல பார்த்தா நியூ பஸ் ஸ்டாண்ட் நேர் வந்து பெருமாநல்லூர் ரோடு தான். அந்த பெருமாநல்லூர் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பேர் என்ன வருங்க நம்மளுக்கு? பாண்டியனருக்கு அடுத்த ஸ்டாப் அண்ணா நகர். அண்ணா நகர் வந்து உள்ள வந்தீங்கன்னா குமரன் காலனி ரேஷன் கடை அருகில் இருக்கு. ஆமாங்க, ரொம்ப பக்கம் தாங்க. எங்க தூரமா போகல, எங்க அவுட்டருமே போக கூட, ஊருக்குள்ளேயே இவ்வளவு அமைதியான சூழ்நிலையில சூப்பரான அருமையான மண்டபம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க ஓபன் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. நிறைய ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே விட்டுட்டு இருக்காங்க. இனி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். அப்படிதாங்க எல்லா ஃபங்க்ஷன் சமுதாய மக்களுக்கு அனைத்து விதமான ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். ஓகே, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே அலௌட் உண்டு. சமையல் கூட வெஜிடேரியன் தனியா இருக்கு, நான் வெஜிடேரியன் தனியா வச்சிருக்கீங்க. ஃபங்க்ஷன் இல்ல. சில மண்டபத்துல எல்லாம் நான் வெஜ்ஜுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க. இந்த அந்த பிரச்சனையே கிடையாது. நான் வெஜ்ஜும் பண்ணிக்கலாம், வெஜ்ஜும் பண்ணிக்கலாம். யாரு வேணாலும் ஃபங்க்ஷன் நடத்த, எல்லா ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். உங்க அரசியல் கட்சி கூட்டம் நடத்திருக்காங்க. அப்படித்தானங்க? மருத்துவ முகாம் நடத்திருக்காங்க, அரசியல் கட்சி கூட்டம் நடத்திருக்காங்க. அனைத்து விசேஷங்கள், குத்து, சீரு, கல்யாணம் எல்லா அனைத்து விசேஷங்களும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். சூப்பருங்க. நீங்க கம்மியான பட்ஜெட் பண்ணிக்கலாங்க. நம்ம கீழ் போற போய் என்ன இருக்குன்னு பாத்துடலாங்க. நம்ம கீழே போறதுக்கு முன்னாடி கீழோட போக்கஸ் எப்படி பாத்துலாங்க. நம்ம பஃபே ஐட்டங்கள் இங்க மட்டும் பண்ண அவசியம் நினைக்கிறேன். கீழையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கீழையும் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். 2 வீலர் பார்க்கிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே மேல இருந்து கீழே பார்க்கும் மாதிரி எவ்வளவு அளவா சூப்பரா தெரியுது வியூ. செம்மையா இருக்கு. அது வந்து சமையல் கூடங்களா? அது வந்து அசைவ சமையல் கூடம். அசைவ சமையல் கூடம் அங்க தனியா வச்சிருக்காங்க. கீழே 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால வந்து குட்டிஸ் நிறைய இருக்காங்க. நம்ம கீழே போய் என்னன்னு பாத்துலாம். அப்படியே கீழே என்ன போர்ஷன் குரு? கீழே போர்ஷன் பாத்தீங்கன்னா இது ஐஸ்கிரீம், பீடா ஸ்டால். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீ சப்ளை பண்றது. ஓகே, சாப்பிட்டு முடிஞ்சோம்னா இது பாத்தீங்கன்னா உள்ள டைனிங் ஹால். டைனிங் ஹால் சாப்பிட்டு முடிஞ்சு இப்படி வெளியே வந்தாங்கன்னா ஐஸ்கிரீம், பீடா ஸ்டால். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த பகுதிக்கும் எல்லாமே பிரிச்சு விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் மேல போய்க்கலாங்களா? இது சைடு மேல போய்க்கலாம். ஓகே, முன்பக்கம் இருந்து மேல போய்க்கலாம். சூப்பர் சூப்பர். நமக்கு 2 வழி இருக்கு. சூப்பர் சூப்பர். டைனிங் ஹாலுக்கு தனியா மேல போய்க்கலாம், ஃபங்க்ஷன் ஹாலுக்கு தனியா மேல போய்க்கலாம். ஓகே, 2லயும் ஏறிக்கலாம், 2லயும் இறங்கிக்கலாம். உள்ள வந்து டைனிங் ஹால் இங்க வந்து 400 ரூபாய்க்குலாம் சொல்லிருந்தீங்களா? இதுதான் சொன்னது நம்ம டைனிங் ஹால். சூப்பருங்க. டைனிங் ஹால் பாத்தீங்கன்னா இவங்க இப்ப டைனிங் பாத்தீங்கன்னா கேட்டரிங் பசங்க வந்திருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு பகுதி 200 பேரு, இந்த ஒரு பகுதி 200 பேர் உட்காந்துக்கலாம். 400 பேர் வந்து அட்டன் டைம்ல ஒரு பந்திக்கு 400 பேர் சாப்பிடலாம். சூப்பருங்க. நடப்பாத இந்த பகுதியில பார்த்தா மொத்தம் 400 பேர். நம்ம மேல சொன்ன மாதிரி மேலையும் பார்த்து ஒரு 400 பேர் அட்டன் டைம் உட்காரலாம். கீழையும் பாத்தீங்கன்னா ஒரே பந்தி 400 பேர் உட்காரலாம். மொத்தம் 800 பேர் தாராளமா உட்காரலாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. டைனிங் ஹால் இருந்து உள்ள வரும் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வழி வச்சிருக்காங்க. ஒண்ணு இந்த வழியில இருந்து உள்ள வந்துக்கலாங்க. இன்னொரு வழி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இருந்து வெளியே உள்ள இருந்து உள்ள வந்துக்கலாம். மேல் போர்ஷன் இல்லாம எனக்கு கீழ் மட்டும் வேணும்னு சொன்னா அது வாடகை கொடுவீங்களா? மேல் போர்ஷன் இல்லாம கீழே மட்டும் சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறவங்க. ஆமா, இந்த காது குத்து, சீரு, வளகாப்பு சீரு, வேற ஏதாவது சின்ன தரட்டி சீரு இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு கீழ் போர்ஷன் மட்டும் வெறும் கிளீனிங் சார்ஜ், வாடகை எல்லாம் 2மே சேர்த்து வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குற கிளீனிங் சார்ஜோட சேர்த்து. சூப்பருங்க. வீட்டு சின்ன ஃபங்க்ஷனுக்கு இடநாள், முகூர்த்த நாள் இல்லாத இடநாள்ல வந்தா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாடகையா வந்து நாம நினைக்கிறது இல்ல, மக்களுக்கு ஒரு சேவையா நினைச்சு ரொம்பவுமே கம்மியான ஒரு தொகையில நம்ம கொடுக்குறோம்.
முழு வாடகையோட அது பாதி கம்மி அப்படி பாதி கம்மி இல்லைங்க, அது அது காவாசி வாடகையில ஒரு பங்கு தான், ஒரு பங்கு கம்மி ஒரு பங்கு தான். சூப்பருங்க. நீங்க வந்து முழு மண்டபத்தை பிடிச்சி ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுனாலும் ஒரு சின்ன ஒரு காது குத்து, வேற ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்க, சடங்கு வயசுக்கான வந்து சடங்கு வைப்பாங்க பாத்தீங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்றது வீட்டுல இடம் பத்தலன்னா இந்த மண்டபத்துல கீழ்த்தளம் மட்டும் உங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. முழு காசு நீங்க உங்களால கொடுக்க முடியாது, அதுல இருந்து முக்கால தள்ளி வச்சுட்டு ஒரு காசுக்கு ஒரு அமௌண்ட்ல வந்து வாடகைக்கு விடுறாங்க. இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிங்க. உள்ள இருக்கிறது என்ன ஆளுங்க? உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கிச்சன் வேலை, சமையல் பண்றது, கிச்சன் வந்து சமையல் வேலை நடந்துட்டு. சூப்பருங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சமையல் ரூம் பாருங்க. இங்க நான்வெஜ் ஐட்டம் பண்றாங்க, இது வந்து வெஜிடேரியன் செய்யும் சமையல் நடந்துட்டு. இது பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் செய்யக்கூடிய சமையல் கூடங்க. எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் போல போயிட்டு இருக்கு. இந்த வெஜிடேரியன் பண்ற ரூம் சைஸ் எவ்வளவு வரும்? இது ரூம் சைஸ் பார்த்துட்டு இதுக்கு வந்து அது 2000 பேர் சமைக்கக்கூடிய இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, அதுக்கு உண்டான பாத்திரம் எல்லா பாத்திரம் நம்மகிட்ட இருக்கு. சூப்பர். எல்லா பாத்திரமும் வச்சிருக்கீங்க? எல்லா பாத்திரம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. 2000 பேருக்கு சமையல் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரம் நம்மகிட்ட இருக்கு. சூப்பருங்க. இப்போ இந்த சமையல் கூட பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் போடுறப்ப தோசைகள் எல்லாம் போட்டு அமைச்சுக்கிறாங்க. நான்வெஜ் ஃபங்க்ஷன் அப்ப நான்வெஜ் சமைக்கக்கூடிய இடமா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சூப்பருங்க. நான்வெஜ் பண்றதுக்கு இங்க வந்து வெஜிடேரியன் பண்ணிக்கிறாங்க, வெஜிடேரியன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பக்கத்துல டாய்லெட் ரூம் எல்லாமே பக்கத்துல பாத்தீங்கன்னா டாய்லெட் ரூம் எல்லா பாத்ரூம் மேலேயும் இருக்கு, கீழே இருக்குதுங்க. எல்லா வசதி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கிட்ட 4 ரூம் வச்சிருக்காங்களா? 6 ரூம் இருக்கு. மொத்தம் 8 வச்சிருக்கீங்க. 8 ரூம் இருக்கு. சூப்பருங்க. பாத்ரூம் எல்லாமே கிளியரா சூப்பரா வச்சிருக்காங்க. மொத்தம் 8 ரூம் இருக்குது. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம மேல இருந்து கீழே பார்த்தா பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங் ஏரியாவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தா பஃபே ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிக்கலாங்க. இந்த இடம் வந்து நம்ம பார்க்கிங்கா யூஸ் பண்ணிக்கலாங்களா? இப்ப வந்து பஃபே இல்லாத சமயத்துல பார்க்கிங்கா யூஸ் பண்றோம். சரி, பஃபே வந்து பயன்படுத்தணும்னா எல்லா 2 வீலர்களும் பக்கத்துல கார் பார்க்கிங் வந்து அனைத்து வாகனம் நிறுத்திட்டு இங்க ஃபுல்லாவே வந்து பஃபே ஐட்டம் செட் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. எந்த ஒரு இடையூறுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நீட்டா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நினைக்க இந்த மண்டபத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா எல்லாமே சூப்பரா அழகா கட்டியிருக்காங்க. பில்டிங் பொறுத்த வரைக்கும் கரண்ட் சப்ளை ஆகணும், ஜென்ரேட்டர் வசதி பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? கரண்ட் நீங்க ஆஃப் ஆனாலும் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது முக்கியமா அதே தான், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எல்லாத்துக்கும் மன உளைச்சல் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. கரண்ட் ஆஃப் கட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. ஜென்செட் எல்லாமே வச்சிருக்காங்க. நல்லா பவரானது உங்களுக்கு. சூப்பருங்க. நல்லா பவரான ஜென்செட், எந்த ஒரு இடையூறுமே இருக்காது நினைக்க. சூப்பர். கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஒரு சுவிட்ச் 10 நாளே போதும், ஜென்செட் ஆன் ஆகிக்கும். வந்து மேல போறதுக்கு இன்னொரு வழிங்க. இது வந்து மெயின் வழி. மேல வர்றது மெயின் வழி மேல வர்றதுக்கு பெரியபடி அகலமான படி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 அடி அகலத்துல இருக்கு இது. ஆனா சூப்பர். மேல வர்றோம். மேல வந்தோம்னா வரவேற்பறை முன்னாடியே இருக்கு. முன்னாடி இருக்கு. நீங்க வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு இந்த வழியா வந்து ஏறி வந்துக்கலாம். அதே மாதிரி இதே மாதிரி வழி அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்குதுங்க. அந்த ஆப்போசிட்ல பார்த்து இது வரவேற்பாரு. 2 பக்கமும் 2 டேபிள் போட்டு இந்த மாதிரி வரக்கூடிய கெஸ்ட் நீங்க இன்வைட் பண்ணிட்டே இருக்கலாம். நேரம் உள்ள போய் நம்ம உள்ள ஃபங்க்ஷன் என்ன நடக்குதோ அந்த எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம திருப்திகரமா முடிச்சு கீழே நம்ம ஃபுட்டோ டின்னர் ஏதோ ஒன்று சாப்பிட கீழே போயிட்டு ஃபங்க்ஷன் நீட்டா எடுத்து நம்ம கார் நிப்பாட்டி தான் பார்க்கிங்ல இருந்து நிப்பாட்டிட்டு நம்ம உள்ள போய்க்கலாங்க. சூப்பரான மண்டபமா இருக்கு. எல்லா வசதியும் இருக்குதுங்க. பட்ஜெட் ரீதியை பொறுத்த வரைக்கும் நீ எந்த பட்ஜெட்ல கொடுப்பீங்க? வெளியில கொடுக்கறத விட நம்ம 40% கம்மி தள்ளுபடி இதெல்லாம் கொடுக்குறோம். 40% வந்து கம்மியா கொடுக்குறோம். சூப்பர். நேர்ல வாங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்றேன். சூப்பர். நம்ம ஏன் நம்ம விலை சொல்ல பாத்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளை முன்ன பின்னா இருக்கலாம். இதே அளவு மண்டபத்துல நீ வெளியில் நிறைய பார்த்துருக்கலாம். அதனால நீ எல்லா மண்டபத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த மண்டபத்துக்கு விசாரிங்க. இவங்க என்ன ரேட்டு சொல்றாங்க, அவன் என்ன 2 வாடகை சொல்றாங்க, கம்பேர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபங்க்ஷனை எங்க புக் பண்ணி முடிவு பண்றீங்களோ அங்கிட்டு தாராளமா பண்ணலாம். இந்த SMS மகால பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு. அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட் உள்ள வந்து நேரம் லாஸ்ட் வந்து ரைட் திரும்பினா இந்த மண்டபத்துக்கு வந்துடலாங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால வீடியோ நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மண்டபம் நீங்க புக் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும். மறக்காம எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ அது வரையும் பாய்.